பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி, துரித பணிகளுக்கு திறப்பு விழா நிகழ்ச்சி தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நான்கு அமைச்சர் திரு கே நேரு அவர்களே, நான்கு அமைச்சர்கள் அந்த திரு மாசி அவர்களே, மாநில அமைச்சர் திரு சேபாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த திரு தயாநிதி பாலன் அவர்களே, டாக்டர் தமிழ்ச்சி தங்கமாட்டேன் அவர்களே, சகோதரர் மருத்துவர் கலாநிதி குணசாமி அவர்களே, மருத்துவர் கனிமொழி என்ஐ சோமு அவர்களே, சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குத்துறையினுடைய அரசு முதன்மை செயலர் தலைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு குமரகுருவன் ஐஏஎஸ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பிறந்தாங்க அவர்களே, நாதி சேகர் அவர்களே, தாயகர் கவி அவர்களே, மாதவர் சுரேஷ்கம் அவர்களே, அரவிந்த் ரமேஷ் அவர்களே, ஜோசப் சர்மர் அவர்களே, கே பி சங்கர் அவர்களே, திரு வைகேஷ் மூர்த்தி அவர்களே, திரு கணபதி அவர்களே, சகோதரர் விஜயேஸ்வர் அவர்களே, சகோதரர் பிரபாகரராஜ் அவர்களே, சகோதரர் வெற்றியாளர் அவர்களே, சகோதரர் அசன் மோகன் அவர்களே, மெட்ரோ திரு வினயன் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆளுங்கட்சி தலைவர் ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் மதன் மோகன் உள்ளிட்ட மண்டல குழு தலைவர்களே, நிலைக்குழு தலைவர்களே, அவங்க காவலர்கள் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களே, அரசு அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கல்வி வீரர்களுக்கு வாரியம் ஆகியவற்றின் சார்பாக ரூபாய் 1893 ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய ஆவணங்களை பயன்பாட்டுக்கு தொடங்கியதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்குவதும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 50 ஆண்டுகளில் சென்னை அடைந்துள்ள அந்த வளர்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. சென்னை அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. வளர்ச்சி அடைந்த சென்னையினுடைய வரலாற்று கடற்கரசனுடைய பங்களிப்பை கருத்து நாம் எழுத முடியாது. சென்னை மாநகராட்சி மீது முத்தகைய கலைஞர்களுக்கு எந்த அளவு பாசனம் நெருக்கடி ஒரு சம்பவத்தை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முத்தகையான கலைஞர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள், நீங்க உங்கள் வாழ்க்கையிலேயே மற்ற பரிசுகளில் எதை மிக பெருமையாக என்பதுதான் பத்திரிகையாளர்கள் கலைஞர்களுடன் கேட்ட கேள்வி. அதற்கு கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் 1959 சென்னை மாநகராட்சி தேர்தலில் கழகம் எப்போதுமே பெற்றுக் கொள்ள பேரறிஞர் அண்ணாவிடம் வாக்குறுதிகளுக்கு அந்த வெற்றியை பெற்று முதல் திமுக மேயர் பதவிக்கு அவர்களுக்கு பணியாற்றி கொடுத்தாங்க. சென்னை மெரினா கடற்கரை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனக்கு பாராட்டி ஒரு மோதிரம் அணிவித்தார்கள். அந்த பரிசை இப்போது வேண்டுமானாலும் மகிழ்ச்சி கண்டிப்போம். அந்த கூட்டத்தில் அண்ணா என்னை பாராட்டி பேசுவதை நீ வாழ்நாள் பொழுது நான் மறக்க மாட்டேன் என்று கலைஞர் அவர்கள் உணவுபூர்வமாக சொல்லியிருக்கார்கள். அந்த அளவுக்கு கலைஞர்களுடைய பொது அளவில் சென்னை மாநகராட்சிக்கு என்று ஒரு தனியுடன் அதனால்தான் புத்தகமணி கலைஞர் அவர்கள் தனது ஆட்சியாளர்கள் சென்னையுடைய கட்டமைப்பை மேம்படுத்த ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய நிலையாக பணியாற்றிக் கொண்டுதான் சிங்கார சென்னை திட்டத்தை செயல்படுத்தினார். அதுபோல சென்னை மாநகராட்சி உலகிலும் உள்ள மாநகராட்சிகளுக்கு இணையாக வளர்த்திருக்கிறார். இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்மாணங்கள், மெட்ரோ ரயில் திட்டம், போக்குவரத்து கட்டமைப்பு, குடிநீர் திட்டங்கள் இது எல்லாமே நம்முடைய முதலமைச்சர்கள் சென்னை முன்பு தீர்மானிக்கப்பட்டது. அன்றைக்கு நேராக சென்னை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று உழைத்தாரோ, திட்டங்களை கொண்டாரோ, அதே உணர்வோடுதான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள். சென்னையுடைய வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்தில் தான் இன்றைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டம் மரக்கால திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்தியிருக்கிறார். நம்முடைய கிராம மாநகர திட்டங்களால தமிழ்நாடு எப்படி இந்திய ஒன்றியங்களிலே
அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல இந்திய மாநகராட்சி அனைத்திற்கும் நம்முடைய சென்னை மாநகராட்சி ஒரு முன்மாதிரி மாநகராட்சி எடுத்துக்காட்டு மாநகராட்சியாக எக்ஸாம்பிளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சிங்கார சென்னை 2.0 நமக்கு நம்ம திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு மட்டும் சுமார் 2000 கோடி அளவிற்கான திட்டங்களை இந்த விளையாட்டு மூலம் செயல்படுத்தியிருக்கின்றோம். பள்ளி கட்டிடங்கள், விளையாட்டு திறன்கள், பிளே கிரவுண்ட்ஸ், பூங்காக்கள், கழிவுநீர் பாதைகள், குடிநீர் தேக்க தொட்டிகள், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, கடமை அடிப்படைய அடிப்படையில் பள்ளி நிலைய ஆணைகள் ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு தந்திருக்கின்றோம். இங்கே நிறைய பள்ளி மாணவர்கள் வழங்கி வருகின்றனர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுடைய கல்விக்கு எப்படியெல்லாம் பணம் கட்ட முடியும் என்று அதற்கான திட்டங்களை இந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக செயல்படுத்தியிருக்கிறார். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அரசு பதவியில் சேருகின்ற உயர்கல்வி சேருகின்ற பெண் குழந்தைகளுக்கு முதல்வர் திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி, அதேபோல் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற தமிழ்ப்புதல் திட்டமாக இருந்தாலும் சரி, பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவ செல்வர்கள் உங்களுக்காக செயல்படுத்தினார். அது மட்டும் இல்லாம நான் முதல் திட்டம், உயர்கல்வி பணி, இல்லம் தேடி கல்வி, வானொலி மன்றம், எண்ணும் எழுத்தும், கலை இலக்கிய போட்டிகள், இப்படி இந்தியாவிலே கல்விக்கென்று மாணவர்களுக்கு திட்டங்கள் வருகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாவட்ட முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும், எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள மாணவ மாணவிகள் மிகுந்த அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்பா அப்பா என்று உரிமையோடு அழைக்கின்றார். அது பற்றி முதலமைச்சர் கூட நேற்று முன்தினம் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னை அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கூடிக்கொண்டே போகின்றது. இன்னும் அவர்களுக்கு நான் நிறைய திட்டங்களை பெற வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள். உங்கள் வீட்டில் உள்ள இந்த இந்திய விளையாட்டு உங்களை எல்லாம் சந்தித்தல் மிகுந்த மகிழ்ச்சி என்பதை கூறிக்கொண்டு சென்னை மாநகராட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருப்பது என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அல்லது திரு கே அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் மேயராக இருந்து தொடங்கி வைத்த வளர்ச்சி திட்ட பணிகள் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்து இன்றைக்கு துணை முதலமைச்சர் அதே வழியிலே வந்து சென்னையில் இருக்கிற வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க வருகின்ற மாண்பு துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வரவேற்புகளில் இருக்கின்ற சென்னை மாநகர வணக்கத்துக்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களே, எங்களுடைய துறையின் செயலாளர் அன்பிற்குரிய கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் தென் சென்னை மாவட்ட கழக செயலாளருமான அன்பிற்குரிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நமது கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு சேகர்பாபு அவர்களே, மத்திய சென்னைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே, தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தமிழக தங்கவாணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, வணக்கத்திற்குரிய துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, இறுதியாக நன்றி விட நிகழ்த்திருக்கின்ற சென்னை நமது மாநகராட்சியுடைய ஆணையர் திரு குமரகுருவரன் ஐஏஎஸ் அவர்களே, வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் கலாநிதி அவர்களே, அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, விலைக்குழு தலைவர்களே, டோனர் சேர்மன் மற்றும் மாநகரமன்ற உறுப்பினர்கள், பயனாளி பெருமக்கள், வருகை இருக்கின்ற அரசு அலுவலர் பெருமக்கள், நம்முடைய மெட்ரோவாட்டினுடைய எம்பி மற்றும் சென்னை மாநகராட்சியினுடைய அலுவலர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட தேர்தல் நேரத்தில் சொன்ன வார்த்தையையும் தாண்டி சென்னையிலே புதிய திட்டங்களாக சேர்த்து நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டிலே மாநகராட்சி வளர்ச்சியை நோக்கி
மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநாட்டு உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்களும் இந்த சென்னை மாநகருடைய வளர்ச்சிக்காக அறுபாடுபட்டு அவ்வப்போது நல்ல முறையை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மாதம் ஒரு முறை அடிக்கல் நாட்டுவிழா என்றும் முடிவெடுத்த பணிகளை நிறைவு வைக்கிற பணியை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரிலே முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. எனவே போக்குவரத்து நெரிசலை தீர்க்கின்ற வகையிலே இந்த கூட்டத்தொடரிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்குகிற போது ஒரு ஏரியிலே நீர் இருக்கிறது, ஒரு ஏரியிலே நீர் இல்லை. ஆனால் பாதுகாக்கப்பட்ட இடத்திற்கு வருகிற போது அந்த இடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய கடல்நீரை குடிநீராக திட்டங்கள், நீரான திட்டம், குளவேரி, பூண்டி ஏரி மற்றும் இருக்கின்ற அத்தனை ஏரியில் இருக்கிற தேர்வாய் கண்ணியை போன்ற அத்தனை ஏரிகளில் இருந்து முறை எப்படி சாலையில நின்று கொண்டு அதனால ரீட் பைப் லைன் போடக்கூடிய திட்டமாக நம்முடைய திட்டங்கள் துறையின் சார்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த இடத்தில் தண்ணீர் இல்லை என்றாலும் உடனடியாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சாலைகளை முழுமையாக புதுப்பிக்கவும், புதிய மேம்பாடுகள் அமைக்கவும், இங்க இருக்கிற நம்முடைய உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் சீக்கிரமே அது அடிக்கல் முதலமைச்சரோடு அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள். புதிய நம்முடைய மாநகர உறுப்பினர்கள் கூறுகிற கூட்டம் புதிதாக 75 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதை கட்டி சென்னையில நீங்கள் பார்த்தால் ஒரு மாநகர உறுப்பினருக்கு 40,000 வாக்குகள் இருக்கிறது, ஒரு மாநகர உறுப்பினருக்கு 20,000 வாக்குகள் இருக்கிறது. இன்னும் சில இடங்களிலே கூடுதல் படங்களாக இருக்கிறது. அனைத்தையும் நேர் செய்து சரிசமமாக அனைத்து மாநகர உறுப்பினர்களுக்கும் ஒரே வாக்குறுதிகளை கொண்டு வருகிற வகையிலே சென்னை மாநகருடைய நம்முடைய மாநகர உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று